டொமேட்டோ இருக்குது, 4 டொமேட்டோஸ், கறி லீஃப், கொரியாண்டர் லீஃப் இருக்குது, ஆனியன், பச்சை மிளகாய், அப்புறம் கோகனட் தான் எனக்கு வேண்டியிருக்கும். ஸோ சிக்கன்லாம் வந்து சமைக்கும் போது கொஞ்சம் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 கிராம்பு, ஒரு இவ்வளோ சைஸ்க்கு வந்து பட்டை சேர்த்துக்கலாம். இந்த ஒரு 5 or 6 வந்து பெப்பர், 2 பிரிஞ்சி லீஃப், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், இது கூடவே வந்து 2 பச்சை மிளகாய், ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக வந்து இந்த சைஸ் ஸ்பூனில் 1 ஸ்பூன் இருக்குது. இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சரி ஆனியனும் சரி நல்லா வந்து சாட்டே பண்ணியாச்சு நம்ம. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து டொமேட்டோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் செஞ்சால் நம்ம கொஞ்சம் பெட்டர் தானே இருக்கும். பிகாஸ் 5 மினிட்ஸ் அதை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ப்ரௌனாக மாறிடும். டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறி போயிடும். ஸோ தட் நான் வந்து 500லேயே வச்சு குக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகும் குயிக்காக. ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ் இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்போ டொமேட்டோ வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்து தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாயில் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கோகனட் மில்க் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இது வந்து தனியா பவுடர், இது கூடவே மிளகாய் தூள்.
ஸோ மிளகாத்தூள் வந்து நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நல்லா வந்து ஃபர்ஸ்ட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 தடவை சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ரா ஸ்மெல்ஸ்லாம் போகணும். ஃபைனலாக கொஞ்சோண்டு ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ நம்ம வந்து சேனல்லே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்படி வீட்டில் வந்து கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் போய்ட்டு பாருங்கள். இப்போ நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இந்த மசாலா நம்மளுக்கே தெரியும், அந்த ஸ்மெல்லாம் போய்ட்டு நல்லா ஒரு ஸ்மெல் கிடைக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலாலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா பெரிய பெரிய சைஸாக போட்டாச்சு பீசஸ். அப்போ தான் இந்த மசாலா வந்து ஃபுல்லாக சிக்கனில் நல்லா வந்து மேக்னேட் ஆகும். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வைக்கலாம், குக் ஆகட்டும். இப்போது ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 25% வந்து இந்த மசாலாலே நல்லா குக் ஆகிருக்கும். இந்த கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்து இந்த மீட் வேகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். இது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவுகள். நீங்கள் இதிலே வந்து 1/2 கிலோ செய்கிறதா அப்படின்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் குறைச்சி செய்யணும், ஒரு பர்சனுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் அளவையும் குறைச்சிக்கணும். இவ்வளோ தான். இது நல்லா வந்து இப்போ வேகணும். ஸோ லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் கேஸாக இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கரெக்டாக வந்து 10 நிமிஷம் வேக வைக்கணும் லோ ஃப்ளேம்னால. ஏன்னா நல்லா சாஃப்டாக வேகணும் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாக குழம்பு வந்து ரெடியூஸ் ஆகும், திக்காகிடும், மீட் வந்து வேகாமல் போயிடும். ஸோ தட் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். நல்லா சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து கோகனட் பேஸ்ட்டு இல்லைன்னா கோகனட் மில்க்கு ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் மில்க்கெல்லாம் வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்து நம்ம பாயில் பண்ணணுன்னு தேவையில்லை. ஆல்ரெடி வந்து சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து நம்ம இதை ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து குக் பண்ணால் போதும். அந்த கோகனட் ஃப்ளேவர் வந்து குழம்புல வந்து செட் ஆகணும். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க கறி லீவ்ஸு, இது வந்து ட்ரை கறி லீஃபு, இது கூட வந்து கொத்தமல்லி லீஃபு, இது சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க நல்லெண்ணெய் எல்லாமே மேலே வந்துச்சு, நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த கறி பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். எல்லாருமே இதை சமைச்சு சாப்பிட்டு ஃபேமிலியோட ஹெல்த்தியோட சேஃபாக ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க, டெஃபினட்டாக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்மளுடைய சோஷியல் ஃபியூச்சர்
ராஜான்னு ஒரு வியூவர்ஸ் ஷவர்மா கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து லாக்டவுன் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். சாரி டு டிலே. தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. டாடா பாய்.